அழைச்சி விட்டு போயிட்டான், வேணுங்க அழைச்சி விட்றான். அதே மாதிரி இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஒரு பைக்கில் ஒரு மிரர் இல்லைனாலும் ஃபைனு, நம்பர் பிளேட்டை வந்து அதாவது ஸ்டிக்கரில் ஒட்டினாலும் ஃபைனு, எல்லாத்துக்குமே ஃபைனு. ஸோ இவர் தான் நம்ம வந்து அன்மிலாக்ஸ். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரைடராக போகிறார் பாருங்க. டாப் பாக்ஸ்லாம் கட்டி பயங்கரமாக ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஊட்டிலேருந்து அடுத்து வந்து டேரெக்டாக அப்படியே வந்து மைசூர் அடிச்சிட வேண்டியதான். அதாவது மைசூர் வந்து நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ரோடு, அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ், அதாவது முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நம்ம போகிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. ஓகே, ரோடு முடிஞ்சு நம்ம ரோட்டில் போக வேண்டியதான். இன்னி மண்ணு கிடக்குங்க. இந்த மாதிரி மண்ணு கிடந்துச்சுன்னா தயவு செய்து கட்டடிச்சிடாதீங்க, சோழியை முடிச்சு விட்ரும். மானாமதுரை நெருங்கியாச்சுங்க. ஸோ பாம்புண்ட எங்கே பார்த்து வரான்னு பாருங்க. காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக ஒரு ராங் ரைட் கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ரைடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் ஜாக்கெட் போடணும்னு ஒரு ஆசைங்க. ஃபைனலாக ஒரு ஜாக்கெட் வாங்கியாச்சு. கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் போட்டுக்கனால அப்படி இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். மிச்சம் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டோ இல்லை கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஸோ வாங்க விளாக்கில் போகலாம். ஸோ காய்ஸ், சத்திரக்குடி டோல்கேட் வந்தாச்சு. அதாவது நம்ம ராம்நாட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ காய்ஸ், சத்திரக்குடி தாண்டியாச்சு. நம்ம நண்பர்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் புதுசாக பழக்கம். ஸோ புதிய உறவு பார்த்துக்கோங்க. வந்து மதுரை வரேன்னு சொன்னாங்க. இப்போ மானாமதுரையில் வந்து மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வெஹிக்கிள் வராங்க, V3 1 V4. ஸோ நம்ம வந்து ஒரு NS ப்ளஸ் ஒரு V4 நம்ம ரோசி பையார். இன்னொரு நம்ம தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்து மதுரையில் இருக்கான். ஸோ அவனை வந்து நம்ம V3 V4 வராங்கல்ல, அவங்க வண்டியில் ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுலான்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மானாமதுரை போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மதுரை அடிச்சிட வேண்டியதான். ஸோ மதுரையிலேருந்து டேரெக்டாக அப்படியே வந்து ஈசா கோயில், கோயம்புத்தூரில் இருக்க ஈசா கோயில். இப்போ கரெக்டாக பார்த்தா அரௌண்ட் நம்ம வந்து ஒரு 30 கிலோமீட்டர்கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்து ஹாய் சொல்லுது. ஸோ பார்க்க சப ஹாப்பி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக பார்த்து RS மங்கலம், அவங்க வந்து மானாமதுரையில் வந்து நம்ம அப்படியே மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்படியே அந்த பக்கத்தில் நெருங்கி வச்சுக்கிறதுல மானாமதுரை பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அப்படியே அவங்களோட பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து மதுரைக்கு போயிடலாம். மதுரைக்கு போய்ட்டு இன்னொரு பையன் இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவனையும் அப்படியே எடுத்துகிட்டு ஜம்மா அழுத்த வேண்டியதான், ஒரே அழுத்தா. ஸோ கொஞ்சம் பூஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம்னா, ரீச் ஆகிட்டோம்னா கொஞ்சம் அங்கே ஸ்டே பண்ணலாம். நான் திருப்பி மார்னிங் வெள்ளனே கிளம்பி ஹீல்ஸ் ஏற ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் பார்த்துக்கோங்க, பொறுமையாக போகணுன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். ஸோ அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது. இப்போ பகல் ஃபுல்லாக ஓட்டிட்டு திருப்பி அகைன் மறுபடியும் மார்னிங் ஃபுல்லாக ஓட்டணும், டே ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் புஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். மானாமதுரை நெருங்கியாச்சுங்க. ஸோ பாம்புண்ட எங்கே பார்த்து வரான்னு பாருங்க காய்ஸ். நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சத்தனமாக தான் வந்து ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாப்பியாக பேசி வந்தேன். இப்படி தான் தற்கொலைங்க, நிறைய தற்கொலைங்க வந்துடுறாங்க. கீழே கீழே. ஸோ கேட்டான் நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாப்புல, எங்கே வர்றாப்புல அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அவங்க என்ன நினச்சிருந்தா, அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து அவர் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, என்ன மானாமதுரை என்ன போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, நம்ம நண்பர் வந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி கீழே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். சொல்ல வந்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தற்கொலைங்கனால தான் வந்து நிறைய விபத்து ஏற்படுத்துது. ஸோ அவங்களும் சாவரம் இல்லாமல் நம்மளே சேர்த்து சாவடிச்சுட்டு வராங்க. டென்ஷன் தாங்க ஆகுது. ப்ரோ ரொம்ப நேரத்தை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ. வந்துட்டு திருப்பி வந்து அந்த டாப் ரேக் மாட்டேன்னு இது பண்ணியிருந்தா. ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஒருத்தவங்க பேர் பிரதீப், ஒருத்தர் பேர் வன்மீநாதன் என்னமோ சம்திங். அவங்க பேர் சரியாக எனக்கு வர மாட்டேங்குதுங்க. ஸோ பாவம் நண்பர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாப்புல. ஸோ புதிய நண்பன். ஸோ அவங்களோட அப்படியே மீண்டும் நிறைய பயணங்கள் பண்ணணும். இந்த மாதிரி எப்படினாங்க அன்எக்ஸ்பெக்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்திக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நம்ம கொலாப் ஆகி அவங்களோட அட்டாச் ஆகணும் தாங்க எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எல்லாம் நடக்கும். பாய்ஸ் இப்போ வந்து அடுத்த ரிங் ரோடு தான் நெக்ஸ்ட்டு. நம்ம இன்னொரு பையன் அங்கே இருக்கான். ஸோ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ நல்லபடியாக அந்த ரைடு போயிட்டு வரணும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாங்கில் லாங் ரைடுங்க.
ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. ஸோ எப்படி வரப்போகுது vlog அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம ஊருக்குள்ளே லோக்கலில் ரைட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு போகிறேன். கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாலா போக போக நல்லபடியாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பெட்டராக இருக்கணும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்போ அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்க guys. நன்றிகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. அரௌண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான் வந்து ரிங் ரோடு. ஸோ நம்ம அப்படியே ரீச் பண்ணிடலாம். ஜாக்கெட் போக போக ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக தெரியல, பட் லைட்டாக முதுகு வலிக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு லாங் ரைடு போடுறோம் இல்லையா. ஸோ R15 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் முதுகு வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வலிக்கும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓட தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வலி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற பொசிஷன் படி நம்ம ஓட்டணும் வண்டியை. இந்த ஹேண்டில் பார்க்கில் இந்த பிடிச்சிருக்கோம்ல, அது இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கை வலிக்கும். அதே இப்படி எல்போ டைப்பில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு கை வலிக்காது. இந்த நம்ம முட்டி கை இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து அந்த அதாவது ரேஸ் பொசிஷன் கொடுக்கும். ஸோ நம்ம வண்டி அந்த ரேஸ் வண்டி இல்லையா, அதாவது நம்ம ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஏரோடைனமிக் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்றப்பல நம்ம புஷ் பண்ணி ஓட்டினா இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். எல்போ, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொசிஷன் உட்காந்துருக்க பொசிஷன் இருக்கு இல்லையா, அது அந்த கை பெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு ஈவெண்ட்டாக நம்ம வந்து உடம்பே லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. அப்படி ஓட்டினா நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம். கிட்டத்தட்ட நான்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 days கிட்டத்தட்ட விடாமல் ஒரு ஆளாக நான் ஓட்டியிருக்கேன். அதுவும் விடாமல். ஆஹா, லேடிஸ் ரைடு அவங்க பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லோ பண்ணலான்னு பார்க்கலாம், பட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓமேன்ஸ் ரோடு வந்து ஐ திங்க் இது போட போகிறாங்க போலங்க. ஸோ அது மாதிரி என்னென்னா வந்து ஒரு மாதிரி கீறி விட்டுருக்காங்க. ரோடு போட போகிறாங்க போல. நல்லதான், போட்டோம். அதாங்க நான் எல்லா வெளியில சொல்கிறது தான். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா, எல்லா ரோடு போடப்படும், சலுகை தரப்படும், இலவசம் தரப்படும் மாதிரி எலெக்ஷன் நெருங்கிட்டாலே எல்லாம் நடக்க தான் செய்யும். கொஞ்சம் கோளாறு வேலை பார்த்து விட்டு ஐயோ தப்பு, நம்ம போனது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நீண்டு தான் ஏறணும் வண்டி. ஏறிட்டேன் டக்குன்னு. ஸோ அவரை ஈவெண்ட்டை மூவ் பண்ணிட்டாப்புல. ஸோ இது விட்டுறக்கூடாது அப்படின்னு போயிட்டேன். பார்த்து வாங்க தலைவரே, பார்த்து வாங்க. ஓட்டுறதுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 70% ஒர்க் முடிஞ்சிருச்சு வண்டியில். மேஜரான கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகள் இருக்குது. அதாவது ஏபிஎஸ்ஸு, ஸ்டேபுஸ்ஸு, ரேசர் செட்டு. ஸோ அது 2 சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் இருக்குது. ஸோ அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதான். இவர் தான் நம்ம வந்து அன்மிலாக்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ரைடராக போகிறார் பாருங்க. டாப் பாக்ஸ்லாம் கட்டி பயங்கரமாக. ஐயோ சார் அடிச்சிச்சோ. விளாகில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன விபத்தாகி போச்சு. ஸோ நான் விளாக் பண்ணுற மைண்ட் செட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது இருந்துச்சு இல்லையா, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு லைட்டாக அடிச்சிருச்சு காலில். ஸோ ரொம்ப வருத்தம். ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் போயிடும். கொஞ்சம் மைண்டை வந்து விளாக் பண்ணுற இது பண்ணி போயிட்டா மைண்டு ஃபுல்லாக வந்து விளாக்லேயே போயிடுது. ஸோ கொஞ்சம் ரோட்டில் கான்சன்ட்ரேஷன் குறையுது. போயிடும். அணைச்சி விட்டு போயிட்டான். வேணுக்கு அணைச்சி விட்றான். பஸ்ஸுக்கார அண்ணன் வந்து வேணுக்கு அணைச்சி விட்டாப்புல. ஸோ நம்ம போகிறது ராங்கு தான், பட் இருந்தாலும் அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப ராங்கு. இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ரோடு முடிஞ்சு நம்ம ரோட்டில் போக வேண்டியதான். இனி மண் கிடக்குங்க. இந்த மாதிரி மண் கிடந்துச்சுன்னா தயவுசெய்து கட்டடிச்சிடாதீங்க, சோழியை முடிச்சு விட்ரும். நல்லா க்ளீனாக இருக்கா ரோடு, நம்ம வண்டியில் நல்ல கிரிப் இருக்கா, போடுங்க பெண்டை. அதுவும் ப்ராப்பராக தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் போடுங்க. ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. ஸோ புதுசாக போகிற ஆளுக்கு போடாதீங்க, கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போடுங்க. அவசரப்பட்டு ட்ரை பண்ணி ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா நமக்கும் வண்டிக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம், நம்ம ஃபேமிலிஸ்க்கும் வீட்டில் வந்து ரொம்ப மனசங்கட்டத்தை உண்டாக்கிறோம். அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இது பண்ணுங்க. எதாக இருந்தாலும் அதே மாதிரி மண் கிடந்துச்சுன்னா தயவுசெய்து கட்டு போட்டுறாதீங்க. லைட்டாக உங்களோட கிரிப்பே இருந்தாலுமே, நீங்கள் ப்ரொஃபஷனல் ரைடராக இருந்தாலுமே மண் இருந்துச்சுன்னா வாரி விட்டோம். அதனால் பார்த்து சேஃபாக வண்டி விடுங்க guys எல்லாருமே. என்ன பிரதர் இண்டிகேட்டர் போடாமல் வந்து ஏறி போகிறாப்புல. ஸோ மிரர் பார்க்குறாப்புலே இல்லைன்னு தெரில பின்னாடி வண்டி வர்றதை. நாங்கள் பைக்கில் போகும்போதே வந்து ஒரு சின்ன சின்ன டர்னிங்கில் ஏறும்போது இறங்கும் போதும் பார்த்துக்குவோம் இண்டிகேட்டர் போட்டு தாங்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய காரை கொண்டுட்டு இண்டிகேட்டர் போடாமல் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்காப்புல.
இண்டிகேட்டர் மஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு சின்ன இதில் ஏறினாலுமே இண்டிகேட்டர் போட்டு தான் ஏறணும். ஸோ அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு தெரியும் இவங்க ஏற போகிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அது மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்புல அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டி ஆட்டி. ஏறுங்க இங்கே ஏறுங்க. ஸோ இப்போ வந்து எல்போர்டு நினைக்கிறேன் ஐ திங்க். ஐயோ ஐயோ, ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஒரு லாங்கில் போகும்போது ஹைவேல போகும்போது ரூல் படி ஓட்டணும். இப்படி ஏனதானு போயிட்டு இருக்காப்புல. காய்ஸ் ரிங் ரோடு வந்தாச்சு. சரியான டிராஃபிக்ங்க. ஆனால் ரிங் ரோட்டில் எப்போயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் ஓவரான டிராஃபிக். காய்ஸ் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்துக்கோங்க, ஈசா கோயில் வந்து கரெக்டாக வந்து 260 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. ஸோ வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அப்படியே திண்டுக்கல் போய் அப்படியே அங்கேருந்து அப்படியே அடிச்சிட வேண்டியதான். டைமிங் பார்த்தோன்னா ஒரு 11 o'clock கிட்ட ரீச் ஆகிற டைமிங் காமிக்குது. பார்ப்போம், கொஞ்சம் புஷ் பண்ணி போனால் முன்னாடியே போயிடலாம். பார்ப்போமுங்க. காய்ஸ் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அருமையான வியூவை பார்த்தேன். ஸோ உங்களும் காமிக்கலான்னு தான். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் எப்படி அந்த சன்செட் ஆகிட்டு இருக்குன்னு சூரியனு. ஸோ அப்படியே நம்ம பிரைட்டாக நம்ம மூஞ்சில் அப்படியே பிரைட்டாக அடிக்குது. ஸோ அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ரைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு பூஸ்ட் அண்ட் எனர்ஜி கொடுக்குது. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே. ஸோ ரைட் சைடில் அப்படியே நம்ம போக போக இந்த ரோட்டுக்கு அதுக்கும் அந்த ஒரு மாதிரி சன்ரைஸ் ஆகுதா, அந்த சூரியனை பார்க்கும்போது செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சும்மா நல்லா ஜம்முன்னு புஷ் பண்ணி போயிட்டுருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இந்த டே. ஸோ ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 month இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்களுக்காக ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம வண்டியை ரெடி பண்ணி ஒவ்வொரு பொருட்களை வாங்கி ஸோ அந்த ட்ரிப்பு போகிற ஒரு அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுற நாட்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வேறு லெவலுங்க உண்மையாகவே. ஸோ எப்படா வரும் அந்த டேட்டு. ஸோ இவங்க வந்து இப்போ இப்படி போகிறோம், இப்படிலாம் பண்ணுவோம், இப்படிலாம் போவோம், இதெல்லாம் மாட்டிப்போம், இதெல்லாம் செய்வோம், அப்படி ஒரு ஒவ்வொரு இதையும் நினச்சி ஃபீல் பண்ணி அந்த நாட்கள் வந்தவொடனே அப்படியே அதுக்கான வேலைகள்லாம் பார்த்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நாட்களாக இதே வேலையை தெரிஞ்சாங்க. வண்டி ரெடி பண்ணுறது. ஸோ நம்ம வண்டி ப்ரொஜெக்ட் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மினி ப்ரொஜெக்ட் ஒன்று வாங்கி அதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகள் அப்படியே எப்படி நம்ம R15 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ண முடியலங்க. ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாம்பு வெல்டிங்கில் அடித்து அதை கொண்டு போய் கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்த்தா அது என்னென்னா வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் மர்க்காலில் போய் இடிக்குது. ஸோ அதுக்காக ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா இதே வேலை அலைஞ்சு அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன வேலைகளையும் பார்த்து ஸோ ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுது. பட் ஆனால் அதில் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது. நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம்னா இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்கவே வராது. அது இது எடுத்துட்டோமா, அது ரெடி பண்ணிட்டோமா, ஸோ இது ப்ராப்பராக இருக்கா, அது ப்ராப்பராக இருக்கா, வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதை கொண்டு போகணும் அப்படின்னு அந்த மைண்டே ஓடிட்டுருக்கோம். அதுவும் நம்ம இந்த மார்னிங் டயத்தில் நான் எப்பயுமே என்ன பார்த்தீங்கன்னா ஆன் டயத்தில் தான் ட்ரிப்பு கிளம்புவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு 3 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3 இங்கே பார்த்தா ஒரு 40 இல்லை 270 கிட்ட தான் வரும் கிலோமீட்டர். ஸோ அப்போ அதுக்கு அரௌண்டாக நாங்கள் வந்து மார்னிங் 6 o'clock ரீச் ஆகிற மாதிரி பார்த்து நாங்கள் கிளம்புவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டயத்துக்கு வேணால் நம்ம கிளம்புவோம் 2 மணி 3 மணி ஒரு 12 மணி. ஸோ அந்த டைமிங் பார்த்து கிளம்புறது. அந்த மாதிரி கிளம்பும்போது அதுவும் செம்ம ஃபீல் கிடைக்குங்க. அந்த காலைல டயத்தில் கிளம்புவோம் இல்லையா, செம்மையாக இருக்கும் அது கிளம்பும்போது. செம்ம அப்படியே ஒரு மாதிரி அதே மைண்ட் செட்டாக ஓடிட்டு ஸோ அப்படியே பண்ணும்போது செம்ம ஃபீலாக இருக்கும். பட் நம்ம இப்போ வந்து மதியானம் வந்தோம். ஸோ இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்படி மதியானம் இந்த இதில் கிளம்பி வர்றது. நான் எல்லா ட்ரிப்புமே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் கிளம்புவேன். நைட்லேருந்து 9 மணிக்கு நைட்டு 9 மணிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கேன். 9 மணி 10 மணி 12 மணி 3 மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சு அப்படி போயிருக்கேன். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும், நைட்டு நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா தூக்கம் வராது. மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருக்கும். பாருங்கள் சூரியன் கரெக்டாக நமக்கு நேரம் அடிக்குது, கடலே அடிக்குதுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா. ஸோ இந்த பக்கம் டோல்கேட் அதிகமாக இருக்குது போலங்க. இப்போ தான் ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணோம். ஸோ அடுத்து ஒரு டோல்கேட் வந்துருச்சு. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஈசா கோயிலில் போயிட்டு அப்படியே கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஸ்டே போட்டுற வேண்டியதான். ஸ்டேனா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 to 4 hours கொஞ்சம் நேரம் தூங்குற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா பார்த்துக்கோங்க, திருப்பி காலைல மார்னிங் நல்லே கிளம்பிச்சு அங்கேருந்து வந்து ஊட்டிக்கு போயிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஊட்டிக்கு போயிட்டு அந்த ஊட்டிலேருந்து அங்கே ரூம் எடுத்துகிட்டு ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஊட்டிலேருந்து அடுத்து வந்து டேரெக்டாக அப்படியே வந்து மைசூர் அடிச்சிட வேண்டியதான். அதாவது மைசூர் வந்து நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ரோடு. அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ், அதாவது முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நம்ம போகிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. ஏற்கனவே நான் ஒரு தடவை போயிருக்கேன் மசனகுடி. பட் ஆனால் அந்த கல்லட்டி ரோட்டில் போயிட்டேன். ஸோ இந்த வாட்டி தான் அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போகிறோம். ஸோ அது ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸ்பீட் பிரேக் மாதிரியே தெரியலங்க. ஸோ அது பார்க்க சும்மா நார்மலாக கோடு போட்டு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு.
பிரேக் அடிச்சா டக்குன்னு மாறி விட்டுருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ். போலீஸ்காரங்க நம்மளை வேகமாக பிடிக்க வர்றாங்க. பட் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டுருந்தோமா, ஹெல்மெட் எல்லாமே. அதோட முன் வச்ச காலை பின்னாடி எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஆள் டபுள் ஹெல்மெட் போட்டு போகிறோம் அப்படின்னு டபுள் சீட்லாம். சிங்கிள் ஹெல்மெட் போட்டு போயிருந்தா கூட பண்ணாலும் பாட்டியிருப்பாங்க. அதுக்கு தான். ஸோ நம்ம லாங் ரைட்லாம் போகும்போது பார்த்துக்கோங்க, டபுள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது சேஃப்டி ஒரு பக்கம். பட் ஆனால் நிறைய இடத்துல இந்த மாதிரி சும்மா பிடிச்சி ஃபைனை போட்டு விட்ருவாங்க சிங்கிள் ஹெல்மெட் இருக்கா. அதே மாதிரி இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஒரு பைக்கில் ஒரு மிரர் இல்லைனாலும் ஃபைனு, நம்பர் பிளேட்டை வந்து அதாவது ஸ்டிக்கரில் ஒட்டினாலும் ஃபைனு, எல்லாத்துக்குமே ஃபைனு. ஸோ அதனால் வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து கவனமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு போகணும். பொதுவாகவே நம்ம வெளியே ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் நம்ம வண்டியில் எல்லாத்தையும் ஸ்டாக்கில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் பெட்டர். நம்ம போகிற இடத்துல எங்கேயும் தலைவலி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ட்ரிப் என்ஜாய்மெண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ போகிற இடத்துல போட்டுக்கிட்டு நம்ம வந்து போலீஸை பிடிச்சிக்கிட்டு போலீஸ்கிட்ட போய் பதில் சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும்ல, அது தேவையில்லாத வேலை. ஸோ நம்ம வெளியே போகிறோமா, எல்லாத்தையுமே கரண்டில் வண்டி ஸ்டாக்கில் எப்படி இருந்துச்சோ மிரர்லேருந்து நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு, ஸோ நம்ம ப்ரூஃபும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஆர்சி எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஸோ நம்ம கரைச்சல் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமா யார்கிட்டையும் பதில் சொல்ல தேவையில்லை. ஸோ யார்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க தேவையில்லை. ஸோ நம்ம பாட்டுக்கு போயிட்டே புஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நின்றா பிடிச்சாங்களா, ப்ரூஃபாக காமிச்சோமா, போனோமான்ட்டு இருக்கலாம். அதுதான். ஸோ சூப்பராக இருக்கிற ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. வ்ளாகில் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு வேறையா. ஸோ எப்படி இது பண்ணுறது கொண்டு போகிறதுன்னு தெரியலைங்க. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாலாக போகும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நல்லா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நடக்கும் எல்லாமே விரைவில் பார்ப்போம். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கொண்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நம்ம மதுரையிலேருந்து அப்படியே திண்டுக்கல் ஹைவே பிடிச்சி போயிட்டுருக்கோம். இங்கே சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு. ஸோ சின்ன சின்ன மவுண்டன்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மவுண்டன் இருக்குது. ஸோ பார்க்க வியூ அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்க. ஸோ நம்ம இந்த ரோடு வந்து அப்படியே ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி, அதாவது கொஞ்சம் உயரத்தில் இருக்க மாதிரி இருக்குது, பாலத்தில் போகிற மாதிரி. கீழேருந்து அந்த பார்க்கும்போது அந்த வியூ சுற்றி இருக்க அந்த மவுண்டன்ஸ், அங்கிட்ட இருக்க வீடுகள் எல்லாமே தெரியுது பாருங்கள். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காசு இங்கே இன்னொரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னாங்க, போகிற வழியில் ஃபுல்லாகவே ஸ்பீட் கேமரா இருக்குங்க. நல்ல வேலை நான் வந்து ஒரு 100 புஷ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கேமரா பார்த்த பிறகு ரைஸாக சாப்பிட்டு கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நவ் நல்ல வேலை கொஞ்சம் கவனிச்சிட்டேன், டக்குன்னு கவனிச்சிட்டேன். என்னடா அது நம்பராக வந்துட்டு இருக்கு 70, 60, 18 அப்படின்னு பார்த்தா ஸ்பீட் கேமராங்க. நல்ல வேலை. ஸோ இந்த திண்டுக்கல் ஹைவே பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்து பொறுமையாக போய்க்கிறோம். சும்மா நம்ம வழியில் பார்த்தீங்கன்னா ஃபைன் நிறைய கிடக்கு. அதோட வச்சு அள்ளி தீட்டிடுவாங்க ஃபைனு. தேனி, குமளி, திண்டுக்கல். ஸோ அப்படியே ஹைவே தான். ஓவரான வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த ரோட்டில். ஸோ எல்லா ரோடும் இந்த வழியில் தான் போகுது. திண்டுக்கல், தேனி, கும்பளி. ஸோ எல்லா பக்கம் இங்கிட்டு தான் போய் பிரியும். ஸோ அதனால் வந்து அதிகமான வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ புஷ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் ப்ராப்பராக வந்து இண்டிகேட்டர் போட்டு அலையிறாப்புல ஹேண்ட்ஸ் அப். ஆமாம், நான் இப்போ ஏற பார்த்தோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டாப்புல தெரிஞ்சிருச்சு. அப்படி இப்போ நம்மளே ஒரு இதில் ரைட் சைடு கட் எடுக்கிறோம்னா இண்டிகேட்டர் போட்டு தானே ஏறுறோம். அப்போதே ஒரு தற்கொலை என்னென்ன வந்துட்டான் பார்த்தீங்கன்னா, அம்பாட்டு ஏறுறோம், அப்பா முண்டை இண்டிகேட்டரும் போடலாம் ஒன்றும் போடலாம், அம்பாட்டு ஏறிட்டு இருக்கான். அப்படியே என்ன கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஈசா கோயில் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 o'clock போல் கோயம்புத்தூர் ரீச் ஆகணும். ஸோ அப்படி இங்கேருந்து இருக்க ஒரு லோக்கல் பெட்ரோல் பேங்கில் ஸ்டே போட்டாச்சுங்க. ஸோ அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock போல் தான் வந்து ஈசா கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டே பண்ணிட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:30 ஆச்சுங்க. ஸோ ஈசா கோயில் பாருங்கள், சிவன் அடியார் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆசை வரணும்னே. ஸோ வந்தாச்சு ஃபைனலி. பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா வந்து நாளைக்கு சிவராத்திரி போல், மகாசிவராத்திரி. அதனால் வந்து ஃபுல்லாக செட்டப் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கும் போல், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம அட்வான்ஸாக வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சைடு வியூஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. மவுண்டனோட வியூலாம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா தென்னை மரம் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு மரங்கள் இருக்காங்க. ஆனால் தென்னை மரம் இல்லை போல். ஸோ அதோடைய வியூஸ்னஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு போக மிஸ் எல்லாம் கன்டினியூ பண்ணுறேன் பாருங்கள்.
இல்லை விசாரணை வணக்கம் நூறு ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கலாம். ஸோ நம்ம நண்பர் தான் வந்து புதிய உறவு நமக்கு. ஸோ பிரபல யூடியூபர். ஸோ நம்மளோட அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களோட வர்றது ரொம்ப சந்தோஷம். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நிறையா போடுறாப்புல ப்ரோ. ஒன் விலாக்ஸ்னு இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாவில் போடுறாப்புல. ஸோ ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நம்மளே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் எல்லாருக்கும் மோட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈசா கோயிலேருந்து இப்போ வந்து ஊட்டி போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாக மிச்சதெல்லாம் உங்களுக்கு மோட்டோவில் ஒரு 6 மணி நேரம் ஆகிரும். ஸோ ஆனால் 120 போவோம், ஆனால் 6 மணி நேரம் ஆயிரும். ஸோ